8வது போகக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு முகத்துல வந்து ஒரு நிறமாற்றத்தோட ஓபிக்கு வந்திருந்தாங்க. அந்த நிறமாற்றம் வந்து முகத்துல இருந்து கண் பகுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு. அதனால அவங்களுக்கு கண் பார்க்கறதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வெளியே அவுட் சைடு கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நிறமாற்றம் வந்து வாய்க்குள்ள வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதில் நீடில் போட்டப்போ பிளட் வந்திருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட்லாம் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுச்சு. அந்த டிஸ்கலரேஷனுக்கு காரணம் என்னென்னா வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து லோ ஃப்ளோ வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ண முடியாது. பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு அதிகமாக இருக்கும். நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இன்டர்வென்ஷன் மூலமாக அல்ட்ராசவுண்ட் கைடட் ஸ்க்ளரோதெரபின்ற ப்ரொசீஜர் பண்ணுறதுனால அந்த நிறமாற்றத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த இரத்த குழாய் வீக்கம் வந்து படிப்படியாக குறையிறதுனால அந்த நிறமாற்றம் நாளடைவில் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வீங்கி இருந்த கண்ணு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் அ ஒண்டர் ஆஃப் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி.